முருகனும் வள்ளி தேவயானையும் 2 காதலும் ஒரு தெய்வீகமும் பொன்னான சொர்க்கத்தில் தேவயானையும் பூமியின் மண்மீது வள்ளியும் இருவரும் முருகனின் அன்பை பெற்றவர்கள். தேவயானை அருளின் உருவமாகவும் வள்ளி அன்பின் வடிவமாகவும் உள்ளனர். அதனால்தான் முருகன் 2 உலகங்களையும் இணைத்த தெய்வம் ஆவார். அவரின் அன்பு சொல்லும் செய்தி அன்பு அருளுடன் சேர்ந்தால் அதுவே தெய்வமாகும். தேவயானை இந்திரனின் மகள் ஆவார். அசுரர்கள் தேவர்களை போரில் வென்றபோது இந்திரனுக்கு உதவி தேவைப்பட்டது. முருகன் போரில் சூரபத்மனை வென்று தேவர்களுக்கு மீண்டும் சொர்க்கத்தை தந்தார். இதனால் முருகன் தேவயானையை கரம் பிடித்தார். அவர்களின் திருமணம் சொர்க்கத்தில் நடந்தது. அடுத்தது வள்ளி திருமணம். அதற்கு முன்பாக மேலும் இது மாதிரி தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. எனக்கும் இது மாதிரி தகவல்களை உங்க கிட்ட வந்து சேர்க்க தூண்டுகோலா இருக்கும். வள்ளி பழனிமலைக்கு பக்கத்திலுள்ள வேட்டுவன் குமாரதி. அவள் தினமும் முருகனுக்கு பக்தியுடன் பூஜை செய்தாள். அவளின் பக்தியை பார்த்த முருகன் வேட்டுவனாகவும் பின்னர் முதியவனாகவும் பாம்பாகவும் மாறி அவளை சோதித்தார். இறுதியில் தன் உண்மையான வடிவத்தில் தோன்றிய முருகன் அவளை திருமணம் செய்தார். அதுதான் முருகன் வள்ளி காதல். அதுதான் வள்ளி திருமணம். அன்பின் வெற்றி. தெய்வீக அன்பு எப்போதும் சோதனையை தாண்டிதான் கிடைக்கும். வள்ளி பூமியின் காதல். தேவயானை சொர்க்கத்தின் அருள். முருகன் இரண்டையும் இணைத்த தெய்வம். முருகனின் இரு மனவாட்டிகளும் தங்களுக்குள் பொறாமை இல்லாமல் வாழ்ந்தனர். ஒருமுறை தேவயானை சொன்னார், வள்ளி உனது அன்பும் பக்தியும் தான் முருகனுக்கு உயிர். அதற்கு வள்ளி பதிலளித்தாள், நீ அவருடைய அருள், உன்னால் தான் நானும் அவரை அடைந்தேன் என்று. 2 மனங்கள் ஒரே அன்பு. அதுதான் முருகனின் தெய்வீக இணைவு. தேவயானை ஞானம் ஆவார், வள்ளி பக்தி ஆவார். முருகன் இரண்டையும் இணைக்கும் சக்தி. அதாவது அறிவில்லாத பக்தி பயனில்லை, பக்தியில்லாத அறிவு அர்த்தமில்லை. அவை இரண்டும் சேர்ந்தால் அதுவே முருகனின் முழுமை.